இதுதான் நாட்டு பாவக்காய். ஓகே, இந்த நாட்டு பாவக்காயிலேருந்து பழுத்த பிறகு இந்த மாதிரி எடுத்து அதை காய வச்சோம்னா இந்த மாதிரி விதை கிடைக்கும். ஸோ பாவக்காய் பழம், பழத்தோட விதை, அதுலேருந்து எடுத்த விதை. இது நாட்டு பாவக்காய். ஓகேங்களா? அடுத்து இது வந்து கோண அவரைக்காய், கோழி, ஆட்டுக்கால் அவரை, கோழி அவரை எப்படி வேணாலும் சொல்லலாம். இது பச்சை கலர், இதுலேயே ப்ளூ கலர் இருக்குது, அது வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ வந்து பச்சை கலரு. இதனுடைய விதை வந்து பார்த்தீங்கன்னா இது காஞ்ச பிறகு இப்படி இருக்கும். இது வந்து செடியிலேயே நல்லா உரிச்சு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். உரிச்சு இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு டப்பா இருந்தால் நல்லா இருக்கும். பரவாயில்ல, எங்கே தெரியலையே, என் கையில். பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா இப்படி ஒடிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இதுதான் அவரைக்காய். பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே, இதே அவரைக்காயிலே இது காரமணியா. அவ்வளோதான். அடுத்தது கத்திரிக்காய். அதுக்கப்புறம் கத்திரிக்காய். இது ஒரு ரகம், என்ன ரகம்னு எங்களுக்கும் தெரியாது. ஸோ அதனுடைய விதை ஆமாம், எங்களுக்கு ஒரு நிமிஷம். இந்த மாதிரி பழுக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை காட்டு. இதே பழுப்பு விட்டோன்னா இந்த அளவு வரும். இதுலேருந்து தான் இந்த விதையை எடுப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக இருக்கும். அதை காய வச்சு தண்ணீர் போட்டு எடுத்தோம்னா கத்திரிக்காய் விதை ரெடி. இது அடுத்த கத்திரிக்காயிலே முள்ளு கத்திரிக்காய். பார்த்தீங்கன்னா எல்லாமே கையில் காட்டுற இதே டப்பாவில் வச்சுருக்க சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா ரொம்ப குத்துராயமா வேறு. இதில் ஏகப்பட்ட முள் நம்மளை சறுக்குன்னு ஏற்றும், அதனால தான் டப்பாயில் வச்சுருக்கிறோம். பார்க்குறீங்களா முள் எப்படி இருக்குன்னு? இது வந்து வேலூர் பக்கம் என்னப்பா, உளுந்துவாடியா, இலவம்பாடி. இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அது. இதில் நாங்கள் இது தால்ச்சா செய்ய போகிறோம். கஷ்டப்பட்டு விதை வாங்கி வளர்த்து காய் வச்சாச்சு. விதை விடணும், ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா குத்திச்சு சாமி. இதுதான் பிரச்சனை. காம்பு கூட வந்துருக்குங்க. எதை பிடிச்சி தான் தூக்குது, கீழே கொட்டிடுங்க. இவ்வளோ முடியாது. எதை பிடிச்சி வேணால் தூக்கலாம். தெரியல, முள்ளு தெரியலைங்க. தெரியலையா? இல்லையா, உங்களுக்கு குத்துனா தெரியும். ஆமாம், தெரியுமா? தெரியுது. எங்க நெக்ஸ்ட் அப்புறம் என்ன இருக்குது? கத்திரிக்காய் முடிஞ்சிச்சு. இன்னும் இதுலேருந்து விதை எடுக்கல. விதை எடுத்த பிறகு அப்புறமா உங்களுக்கு காட்டலாம். இதை வச்சிடலாம். அடுத்து வந்து பீக்கங்காய். நான் இது பேர் இது பீக்கங்காய் என்னப்பா? விட்டர் காடை. எது? ஸ்னேக் காடை இல்லை, ரிஜ்ஜி காடு. ரிஜ்ஜி காடு. இதுமாரி ரிஜ்ஜி பட்டையத்துக்கு பேர் ரிஜ்ஜி காடு. ஓகேவா? இது காய், இது விதை. இது இன்னும் விதை இன்னும் எடுக்கல. தனியாக உங்களுக்கு வீடியோ காட்டு. விதை இருக்கிற சவுண்டு மட்டும் நீங்கள் சென்ஸ் பண்ணி கேட்டுனா போதும். ஓகே, இதுதான் பீக்கங்காய். அடுத்தது புடலங்காய். இது வந்து ஸ்னேக் கார்டு, உங்களுக்கு தெரியும். இதனுடைய விதை இன்றைக்கி தான் எடுத்தோம் வீடியோவில். அது வேணால் தனியாக அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் சாம்பல் கலர். இதே பழு விட்டு தான் அதுமாரி வந்துச்சு. நானே பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே பழுத்த புடலங்காய் பார்த்தோம். ஸோ இது பாவக்காய். பாவக்காய் என்னாச்சு? பாவக்காய் தான் காமிச்சிச்சு. புடலங்காய். அடுத்தது காராமணி, பர்பிள் நீட்டு காராமணி. பாம்பு காராமணி இது பேர். நாங்கள் வச்சது பேர் பாம்பு. பார்த்தீங்கன்னா பாம்பு மாரியே வளைஞ்சு போகும். சரிங்களா? சொயின்னு எந்த நிற்கும் அப்படி. எவ்வளோ எடுத்து பாருங்கள். இருக்கிறதுல இருந்து இதெல்லாம் நினைக்கிறேன் பாருங்கள். 2 அடி வருங்க. 2 அடியா 1.5 அடி வரும். ஸோ கிட்டத்தட்ட புடலங்காய் சைஸுக்கு இருக்கா? புடலங்காய் வச்சு என்ன நீட்டு புடலங்காய் சைஸ் இருக்கு. ஆமாம், இப்படி சைன். ஸோ இதனுடைய விதை இங்கே பார்த்துக்கிறீங்களா? இது காய வச்சு இதுலேருந்து எடுத்து போட்டு தான் இது பார்க்க சொன்னோன்னு இருக்கும். அதை காட்டிட்டு இது சொல்லு. இது வந்து என்ன, அது வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர்.
சிவப்பு வெண்டைக்காய். ஏன்னா பார்த்தா சிகப்பு கலராக இருக்காது. பிஞ்சில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த பார்த்தீங்கன்னா பிஞ்சு உங்களுக்காக பறிச்சு எடுத்துன்னு வந்தோம். பாருங்கள், சிவப்பு கலர். இதுதான் லென்த்தாக வரும். இதுதான் சிவப்பு வெண்டைக்காயோட காய்ந்த வெண்டைக்காய். இதில் தான் விதை எடுப்போம். இது சிகப்பு கலராகவே இருக்காது. ஒன்று நாட்டு பக்கத்து நாட்டி பார்க்காது. இரு எங்கே சவுண்டு கேட்குது? இல்லை, இந்த கொஞ்சமாக முடிச்சு காமிச்சிடலாமா? வேணாம், விதை இதுவாகிடும். பாருங்க, உங்களுக்கு தெரியும். வேலை சந்தலுக்கு தெரியும். அது தெரியும். இரு. தெரியுதுங்களா? இதுதான் விதை. இது வந்து டாமிக்காக உங்களுக்கு வச்சுட்டு வந்தோம். இது 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 கொஞ்சம் முத்துனது, அது ரொம்ப முத்துனது. நீட்டாக வரும். இது பிஞ்சு. ஆமாம், இது அப்புறமா உங்களுக்கு நல்லா காட்டுறோம். இது விதையை அப்புறம் எடுத்து காட்டுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள், அப்படி எல்லாத்துக்கும் ஆதி ஒருத்தருக்குறாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, முறையாக நாங்கள் முதல்ல என்ன போட்டோம், சொரக்கா தான் போட்டோம். சொரக்காலேருந்து நிறைய சொரக்கா பிரித்து எடுத்தோம். அதில் ஒன்றே ஒன்று பெருசாக வந்துச்சு. கிடங் 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 பார்த்தீங்களா? இதுதான் அந்த சொரக்கா விதைக்காக விட்டோம். பீம்பாய். பீம்பாய் நாங்கள் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் சும்மா காட்டி பீம்பாய்னு பேர் வச்சேன். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் போடணும்னு எங்களுக்கு ஆர்வமே வந்துச்சு. எல்லா செடியும் நடணும்னு ஆர்வம் வந்தது, விதை எடுக்கணும்னு ஆர்வம் வந்தது. இதை அப்படியே வச்சுருக்கோம். இது நமக்கு இதுலேருந்து விதை எடுத்து எங்கள் மனசே இல்லை. இதுலேருந்து இன்னொரு காய் எடுத்து விதை எடுத்து வச்சுக்கிறோம். அது எங்கேயே எடுத்து வச்சுக்கிறாங்க எதுன்னு தெரியல. எப்படியும் ஒரு 500 1000 விதை இருக்கும். இதில் சொன்னால் நம்ப மாட்டீங்க. என்றைக்காவது ஒரு நாள் இது உங்களுக்கு காட்டும் வீடியோவில். அது வரைக்கும் வில்லேஜ் கிரீன் டைரி விஜிடி அப்படின்னு ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம். அதில் எல்லாத்தையும் வீடியோலாம் போகிறோம். ஓகே, சரிதா? இவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி தாவரம் நாங்கள் நட்டதே. போதும். அடிக்காத. இது பச்சையாக இருக்கும்போது நான் கொஞ்சம் வீடியோலாம் இருக்குது. அது என்ன ஆச்சு தெரியல, அதெல்லாம் எடுக்கணும். இருக்குல்ல? ரைட். ஓகே, ஆதி பாதி மீதி அப்புறமா காட்டும்.